இந்த வீடியோவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்க போறோம்னா 28 ரூபா நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கு. இதே 1/2 லிட்டர் பால் பாக்கெட் 15 வருஷம் கழிச்சு என்ன ரேட்ல இருக்கும்ன்றத கெஸ் பண்ணுங்க. 15 வருஷம்ன்றது ரொம்பவுமே தூரமா இருக்க மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் 3 வருஷம் கழிச்சு இதோட ரேட் என்ன இருக்கும்ன்றதையும் கமெண்ட்ஸ்ல இப்பவே மென்ஷன் பண்ணுங்க. 3 வருஷம் கழிச்சு இவ்வளவு இருக்கும், 15 வருஷம் கழிச்சு இவ்வளவு இருக்கும்ன்றத யாரு க்ளோஸா கெஸ் பண்றான்றத பார்ப்போம். கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸை விடுங்க. இந்த பால் பாக்கெட் ரேட்டை கூட விட்டுருவோம். எல்லா குடும்பத்திலுமே இருக்கிறதுலே அதிகமா செலவு பண்ணக்கூடிய ஒரு இடம் படிப்புக்காக மட்டும்தான். பசங்களோட படிப்புக்காக எக்கச்சக்கமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கணும்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கே 10 லட்ச ரூபா ஆகுது. இப்பதான் ஒரு கப்பலுக்கு குழந்தையே பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 17 வருஷம் ஆயிரும். அப்போ இன்னைக்கு 10 லட்ச ரூபா ஆகுதுன்னா அன்னைய பாயிண்ட்ல எவ்வளவு செலவாகும்ன்றத எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். இன்னைக்கே 10 லட்ச ரூபா ஆகுதுன்னா 17 வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆகும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கரண்ட் வேல்யூ என்ன, எவ்வளவு பீரியட் கழிச்சு அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம்ன்றது போட்டு அதே எக்ஸாம்பிள் படி 10 லட்ச ரூபா 17 வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆகும்ன்றத பார்க்க போறோம். இந்தியால ஒவ்வொரு விஷயமும் வேற வேற இன்ஃப்ளேஷன் ரேட்ல ஏறிட்டு இருக்கும். எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 10% இருக்கும். அதை அசியூம் பண்ணோம்னா இன்னைக்கு 10 லட்ச ரூபா ஆக வேண்டிய இடத்துல 50 லட்ச ரூபா கொடுத்தாதான் அதே எஜுகேஷனை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும். இந்த டூல எஜுகேஷனுக்கு மட்டும் கிடையாது. ஒருவேளை நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு யோசிக்கிறீங்க, இன்னைக்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா எவ்வளவு அமௌண்ட் வாங்குவீங்கன்றத முதல்ல யோசிச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாதிரி ஒரு சிட்டில பேசிக்கா ஒரு 1 BHK வாங்கணும்னா கூட இன்னைக்கு 50 லட்ச ரூபாவது செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை 8 வருஷம் கழிச்சு நீங்க வாங்கணும்னு யோசிச்சீங்கன்னா அதோட ஃபியூச்சர் வேல்யூ நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். யூசுவலா ஒரு ப்ராப்பர்ட்டி 6% இருந்து 10% வரைக்கும் அப்ரிஷியேட் ஆகும். இங்க ஆவரேஜா 7% போட்டோம்னா இன்னைக்கு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிற ப்ராப்பர்ட்டியை 8 வருஷம் கழிச்சு வாங்கணும்னா 86 லட்ச ரூபாய் நமக்கு தேவைப்படும். இந்த ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட்டரை எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு கார் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க, இன்னைக்கு வாங்குறதுக்கும் 5 வருஷம் கழிச்சு வாங்குறதுக்கும் என்ன ஆகும்ன்றதை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்த 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டோட டேட்டாவுமே இங்க நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு 2009 அதாவது கரெக்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி அதே 1/2 லிட்டர் பால் பாக்கெட் 10 ரூபான்னு வித்துட்டு இருக்கு. இன்னைக்கு 7% இன்ஃப்ளேஷன் அசியூம் பண்ணோம்னா 28 ரூபான்னு வந்திருக்கு. சோ பேசிக்கா பால் பாக்கெட் மாதிரியான ஒரு விஷயம் 7% இன்ஃப்ளேஷன்ல வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டேட்டா யூஸ் பண்ணி 15 வருஷம் கழிச்சு என்ன ரேட்ல இருக்கும்ன்றதை நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலனா இப்பவே பாஸ் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணிருங்க. சரி, நம்ம அந்த எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸோட ஃபியூச்சர் வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா 17 வருஷம் கழிச்சு இன்ஜினியரிங் படிக்க வைக்க நம்ம சேர்த்திருக்க மாதிரி இருக்கும். அதை நம்மளால ஆக்சுவலா சேர்க்க முடியுமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லம்சம் கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கால்குலேட்டர்ல நம்ம கிட்ட லம்சமா இன்னைக்கு ஏதோ ஒரு தொகை இருக்கு, அது ஃபியூச்சர்ல எவ்வளவா வளர்ந்திருக்கும்ன்றதை இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு கப்புள் இப்பதான் குழந்தை பெற்றிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி மூலமாவோ இல்ல அவங்களே சேர்த்து வச்சு ஒரு 5 லட்ச ரூபா லம்சமா இன்னைக்கு அவங்க கையில வச்சிருக்காங்க. இதை இந்த குழந்தைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இதை இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிருந்தாங்கன்னா 12 இருந்து 12.5% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அந்த 12% அசியூம் பண்ணி 17 வருஷத்துக்கு சேர்த்துட்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 37 லட்ச ரூபா அவங்களால சேர்த்திருக்க முடியும். ஆனா இன்ஜினியரிங் அஃபோர்ட் பண்ணோம்னா 50 லட்ச ரூபா கிட்ட நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தோம். இந்த 5 லட்ச ரூபா அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி விட்டு இருந்தா 37 லட்ச ரூபா தான் நம்மளால சேர்த்திருக்க முடியுது. சோ பேசிக்கா நம்ம கிட்ட லம்சமா இருக்க அமௌண்ட் ஃபியூச்சர்ல எவ்வளவா வளர்ந்திருக்கும்ன்றதை இந்த லம்சம் கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ண முடியும். ஆனா மோஸ்டா ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம விட்டுருக்க மாட்டோம். அந்த 17 வருஷமும் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணிருப்போம். அதுக்காக இந்த மூணாவது டூலான SIP கால்குலேட்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ல இனிஷியலா லம்சமா நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் நம்மளால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்றதையும் இங்க என்டர் பண்றோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு லம்சமா நம்ம கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு. அதே மாதிரி மாசம் மாசம் ஒரு 10,000 ரூபாய் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு போட்டுருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுட்டு வரீங்க. பழைய எக்ஸாம்பிள் மாதிரி 17 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. இப்படி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல நம்மளால சேர்த்திருக்க முடியும். பரவாயில்லையே, வெறும் 10,000 ரூபாய் சேர்த்துட்டு வந்தாலே 1 கோடி ரூபாய் சேர்த்திருக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா இன் ரியாலிட்டி அந்த பாயிண்ட்ல இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னாலே 50 லட்ச ரூபாய் செலவாயிரும். சோ இன்னைக்கு 1 கோடி ரூபாய்ன்றதும் 2041ல 1 கோடி ரூபாய்ன்றதும் ஒரே வேல்யூ கிடையாது. அதை கிளியரா புரிஞ்சிக்கிறதுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க அந்த 1 கோடி ரூபாய் என்டர் பண்ணிட்டு 2041ல அது எவ்வளவுல இருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். 7% இந்தியாவோட இன்ஃப்ளேஷனை அஸ்யூம் பண்ணி அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு 35 லட்ச ரூபாய்க்கு என்ன மதிப்போ அதுதான் அன்னைக்கு 1 கோடிக்கான மதிப்புன்றது நம்மளால பார்க்க முடியுது. இந்த கால்குலேட்டரையும் நிறைய யூஸ் கேஸ்க்கு உங்களால யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்ல 10 வருஷம் கழிச்சோ 50 லட்சம் கிடைக்கும், 1 கோடி கிடைக்கும்னு சொல்றாங்கன்னா ஆக்சுவலா அதோட இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வேல்யூ எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க இதுல என்டர் பண்ணி உங்களால கண்டுபிடிக்க முடியும். சோ அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு 1 கோடி வரும், 10 கோடி வரும், 20 வருஷம் கழிச்சு வரும்னு சொன்னாங்கன்னா அதோட இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வேல்யூவை கால்குலேட் பண்ணி உண்மையான ரிட்டர்ன்ஸை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், இன்னைக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு, அது ஃபியூச்சர்ல எவ்வளவா மாறும் இல்ல எவ்வளவு தேவைப்படும்ன்றத ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அந்த பாயிண்ட் வரும்போது எவ்வளவு டிமாண்ட் பண்ணுன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, இன்னைக்கு அதை ரீச் பண்றதுக்கு நம்ம கிட்ட லம்சமா இருக்க தொகையை வச்சு ரீச்
பண்ண முடியுமா இல்லையான்றதை லம்சம் கால்குலேட்டர்ல நம்ம செக் பண்ணிப்போம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஒரே ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அதை அச்சீவ் பண்ண முடியாம இருக்கும். அது கூட கம்பைன் பண்ணி மாசம் மாசம் ஏதோ ஒரு சின்ன தொகையோ நம்மளால சேர்க்க முடியும். அதே எஸ்ஐபி கால்குலேட்டர்ல போட்டா எவ்வளவு நம்ம அச்சீவ் பண்ண முடியும்ன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது 1 கோடி ரூபாய் இல்ல 2 கோடி ரூபாய்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்ததுன்னா ஆக்சுவலா அதோட மதிப்பு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா என்னவா இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்க இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கால்குலேட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த டூல்மே ரொம்பவுமே முக்கியமான டூல்னே நான் சொல்லுவேன், CAGR கால்குலேட்டர். இதை யூஸ் பண்ணி நம்ம வாங்குற அசெட்ஸோ இல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ என்ன ரேட்ல எவ்வளவு வேகத்துல வளருதுன்றதை நம்மளால கண்டுபிடிக்கும். இதுக்கு ஆக்சுவலா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. 65 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் ஓன் பண்றாரு. இன்னைக்கு அதை 1,10,00,000 ரூபாய்க்கு அவரால் விற்க முடியுது. அதாவது 65 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 1,10,00,000 ரூபாய்க்கு விற்க முடியும். பார்க்கும்போது ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். ஆக்சுவலா இது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்றத கண்டுபிடிக்க இந்த CAGR கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இனிஷியல் வேல்யூ 60 லட்ச ரூபாய், 8 வருஷம் கழிச்சு 1,10,00,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. சோ கால்குலேட் பண்ணா 6.8% தான் CAGR வந்திருக்கு. 65 லட்ச ரூபாயில இருந்து 1,10,00,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்றத பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி இருந்தாலும் இந்த 6.8% ரிட்டர்ன்ன்றது ரொம்பவுமே குறைவு தான். ஒவ்வொரு லொகேஷன்லயும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் வேற வேற ரேட்ல வளர்ந்துட்டு வரும். இப்போ நல்ல ரேட்ல வளர்ந்த ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸும் நிறையவே இருக்கு. இதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 60,000 ரூபாய் கொடுத்து ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அதோட விலை 40 லட்ச ரூபாய்க்கு போகுது. இதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 15% CAGR வருது. சோ உங்களோட அசெட்ஸோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ என்ன ரேட்ல வளருதுன்றதை தெரிஞ்சுக்க இந்த CAGR கால்குலேட்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் பர்டிகுலரா ஒரு யூஸ் கேஸ் சொல்லணும்னா போஸ்ட் ஆபீஸ்ல டபுள் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட டைம் பீரியட் கிட்டத்தட்ட 10 வருஷம். அதாவது இன்னைக்கு நீங்க 1 லட்ச ரூபாய் போட்டிருக்கீங்க, 10 வருஷம் கழிச்சு அது 2 லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்குதுன்னா அது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்றதை இங்க நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 7% ரிட்டர்ன் கொடுக்குது. சோ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க போடுற பணத்தை டபுள் பண்றேன் இல்ல ட்ரிபிள் பண்றேன்னு சொல்லிட்டு அதோட ரிட்டர்ன் ரேட்டே நமக்கு சொல்லலைன்னா இந்த டூலை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதை வச்சு கால்குலேட் பண்ணா நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் அது போதுமான ரிட்டர்ன் ரேட் தானா இல்ல குறைவான ரிட்டர்ன் ரேட்டான்றது. இந்த CAGR கால்குலேட்டர்ல பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் மொத்தமா, அதை இன்னைக்கு வித்ட்ரா பண்ணாலோ இல்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம வித்ட்ரா பண்ணாலோ அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கும், வருஷம் என்ன CAGRல வளர்ந்திருக்கும்ன்றத இதை யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா மோஸ்டா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாயிண்ட் டு பாயிண்டா மட்டும் இருக்காது. மாசமோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டியோன்னு சொல்லிட்டு வேற வேற அமௌண்ட்டை வேற பீரியட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவோம். அதை நம்ம வித்ட்ராவும் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரியான பிராக்டிகலான டிஸ்கிரீட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும்னா IRR கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா யூசுவலா ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சீட்டு போடுறது. 2 லட்ச ரூபாய் சீட்டு இல்ல 1 லட்ச ரூபாய் சீட்டுன்னு சொல்லிட்டு மாசம் ஏதோ ஒரு தொகையை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும். ஒரு 10 மாசத்துக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்டே வரும். ரெகுலரா 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் குறைவாகவும் இல்ல கொஞ்சம் கூடவும் நம்ம கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். ஆனா கடைசியில லம்சமா நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கும். இல்ல சில கேசஸ்ல நடுவுலயே நம்ம அந்த சீட்டை வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அதோட ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ண இந்த IRR கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க ஒரு சாம்பிளுக்காக 10 மாசத்துக்கு 2 லட்ச ரூபாய் சீட்டுக்கான எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாசம் ஏதோ ஒரு தொகையை நம்ம கட்டிக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நம்ம கிட்ட இருந்து போற அமௌண்ட்டை நெகட்டிவ்ல இங்க போட்டுரும். அதாவது மைனஸ் சைனோட இங்க என்டர் பண்ணிரும். நம்ம வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டை பாசிட்டிவா போட்டு இங்க என்டர் பண்ணிருப்போம். இதோட XIRR கால்குலேட் பண்ண மொத்தமா இந்த டிரான்சாக்ஷன்ஸையும் இந்த டிரான்சாக்ஷன் டேட்டையும் செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சோம்னா இது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்றது தெரிஞ்சிடும். இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 14% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதே இந்த சீட்டு கட்டுறதுக்கு மட்டும் கிடையாது. நம்மளோட ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அதாவது இரெகுலரா ஒரு அமௌண்ட்டை மாசமோ ஏதோ ஒரு பீரியட்ல நம்ம போட்டுட்டு வரோம்னா அதோட என்ட்ரிஸ் இங்க போட்டுட்டு அதை வித்ட்ரா பண்ற என்ட்ரிஸை பாசிட்டிவ்ல போட்டு கால்குலேட் பண்ணோம்னா அதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை நம்மளால கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இதை இப்பவே லைக் பண்ணிடுங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராப்பரான ரிட்டர்ன் கொடுக்குதான்றதையும் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்கும். இதை விட எசென்சியலான இன்னுமே இம்பார்ட்டன்டான டூல்ஸுமே நிறைய இருக்கு. இந்த மாதிரியான டூல்ஸை ப்ரிப்பேர் பண்ணவும் ஆர்கனைஸ் பண்ணவும் எக்கச்சக்கமான டைம் அண்ட் எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ஃபாலோ அப்பா இன்னும் இருக்க பர்சனல் ஃபினான்ஷியல் கால்குலேட்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அதையுமே ரெடி பண்ணலாம். இந்த டூலை www.financeboost.in என்ற வெப்சைட்ல உங்களால ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணீங்கன்னா இது மாதிரியான டூல்ஸும் இல்ல மார்க்கெட் பத்தின ரியல் டைம் அப்டேட்ஸ்மே ஷேர் பண்ணப்படும். அது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா அதுல ஜாயின் பண்றதுக்கு சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்துல இருக்க ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணலாம். இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ கமெண்ட்லயோ இருக்க லிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாவோ இல்ல யூஸ்ஃபுல்லாவோ இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.